ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளான ரெசிபி லைக் மேகி பற்றி தான் பார்க்க போகிறோம். பட் இது வந்து கம்ப்ளீட் சவுத் இண்டியன் ஸ்டைலில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ரொம்ப ஆத்தென்டிக் சவுத் இண்டியன் ஸ்டைலில் பண்ண போகிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி ரொம்ப ரீசெண்டாக வடபழனியில் இருக்க பாரதம் ஸ்டோர் போயிருந்தேன். அண்ட் அங்கே வந்து ஒரு ஷாப்பிங் போர்ட் பார்த்தேன். ஸோ அதில் வந்து ப்ரைஸ் வாஸ் அஃபோர்டபுள் தான். இது வரைக்கும் நான் பேம்பூ ஷாப்பிங் போர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் வந்து 348 தான் இதோட ப்ரைஸு. பட் நீம் போர்ட்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ டு செக் இட் நான் வந்து எடுத்து அதை ஸ்னிஃப் பண்ணி பார்த்தா ஸ்மெல் வந்துட்டு டிப்பிக்கல் நீம்வுட் ஸ்மெல் தான் வந்தது. லைக் நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த பல் தொலைக்கும் வந்து குச்சி அதில் என்ன ஸ்மெல் வருமோ அதுதான் வந்தது. சரி, கொஞ்சம் காஸ்ட்டும் ரீசனபிளாக இருந்ததுனால ஐ பாட் இட். ஸோ இப்போ அதில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ரொம்பவுமே நல்லாயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு மேகி எடுத்து நல்லா உடச்சிக்கோங்க. முடிஞ்சு மட்டும் தூள் தூளாக பண்ணிக்கிட்டா தட் வுட் பி பெட்டர். ரீசன் ஏன் அப்படின்னா சாப்பிடும்போது டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. ரொம்ப லாங் எனக்கு பிடிச்சப்பில் என்னோடய ஸ்டைலில் மேகி பண்ணுறேன். ஸோ அதனால் வந்துட்டு ரொம்ப நீட்டமாக இருந்தால் அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு முடிஞ்சு மட்டும் வந்துட்டு மேகியை நான் சின்னது பண்ணி உடச்சி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்துட்டு லைக் வெஜிடபிள்ஸ் நான் சேர்க்கலை. எந்த ஒரு அடிஷ்னலாக எந்த ஒரு வெஜிடபிள்ஸும் நான் சேர்க்கலை. ப்ளஸ் எக்கும் சேர்க்கலை. ஸோ இதுலேயே வந்துட்டு நீங்கள் வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம், இல்லை எக்குமே சேர்த்து பண்ணிக்கலாம். பட் சிக்கன் வந்துட்டு இந்த மசாலாவுக்கு சிக்கன் அவ்வளோ சூட் ஆகுமான்னு எனக்கு தெரியல. ட்ரையும் பண்ணதில்லை. பட் வந்துட்டு இது ப்ளெயினாக சாப்பிடவே ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது ரொம்ப டேங்கியாக இருக்கும். நம்ம தக்காளி இதெல்லாம் சேர்க்கறதுனால ரொம்ப டேங்கியாக இருக்கும். ஸோ நிறைய இது இல்லை, தாளிக்கிறதுக்கு நிறைய பொருள் இல்லை. லைக் வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தக்காளி, இதுதான் வந்துட்டு இந்த ஐட்டம்ஸ் மாத்திரம் போதும். அப்புறம் சில மசாலாஸ் வேறு எதுவுமே வேண்டாம். இது டிப்பிக்கல் நம்ம சவுத் இண்டியன் ஸ்டைலில் சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் இது. பட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ளேவர் வேறு லெவலில் இருக்கும். அண்ட் இது வந்துட்டு நான் செவரல் டைம்ஸ் வந்துட்டு சின்ன வயசுலேருந்து இந்த ரெசிபி நான் அடிக்கடி பண்ணுவேன். ஸோ இதில் நான் ஆட் பண்ணுற ஐட்டம்ஸில் ஏதாவது ஒரு ஐட்டம் நான் மிஸ் பண்ணிட்டா கூட, அந்த ரொம்ப நிறைய ஐட்டம்ஸே கிடையாது, பட் ஏதாவது ஒரு ஐட்டம் மிஸ் பண்ணிட்டா கூட அதே ஃப்ளேவர் வந்துட்டு மிஸ் ஆகுது. அது ஏன் எதனால் அப்படின்றதே எனக்கு தெரியல. மேபி ரொம்ப கம்மியான ஐட்டம்ஸ் இருக்கிறதுனாலே அப்படின்னு எனக்கு புரியல. ஸோ அதனால் வந்துட்டு மேக்ஸிமம் முடிஞ்சு மட்டும் இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்த ப்ராசஸ் படி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதுதான் வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய், அப்புறம் கருவேப்பிலை. ஸோ இதெல்லாமே வந்துட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கருவேப்பிலை போடுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் பச்சை மிளகாவும் வந்துட்டு அதோடய ஃப்ளேவரும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ப்ளஸ் மேகி அவ்வளோவா காரம் இருக்காது. ஸோ அதனால தான் நான் வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறது இதில். ஸோ கடாய் வச்சு ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு கடலெண்ணெய் போட்டுக்கோங்க. எப்போவுமே என்னோடய டிஷ்ஷஸ் மேக்ஸிமம் கடலெண்ணெயில் தான் இருக்கும். ஸோ கடலெண்ணெய் அண்ட் கடுகு போட்டுடுங்க. கடுகு நல்லா புரிஞ்சு வரட்டும். கடுகு மறக்காமல் சேர்க்கணும். கடுகோட ஃப்ளேவர் ஆக்சுவலாக ரொம்ப நல்லாயிருக்கும். கடுகோட ஃப்ளேவர் அந்த சாப்பாட்டுக்கு இடையில அந்த நூடுலுக்கு இடையில வரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை மூணுத்தையும் ஒன்றா சேர்த்துருங்க. ஒன்றா சேர்க்கும்போது இந்த பூண்டு வந்து கொஞ்சம் கருகிற ஸ்டேஜுக்கு வந்தால் கூட நல்லா தான் இருக்கும். அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அந்த எண்ணெயில் நல்லா அந்த பூண்டோட ஃப்ளேவர் இறங்கினதுக்கப்புறம் அந்த பூண்டு நம்ம நாக்குக்கு வரும்போது, சாப்பிடும்போது நாக்கில் தட்டுப்படும்போது நல்லாயிருக்கும் அதோடய ஃப்ளேவர். அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டுருங்க. வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க. அண்ட் வெங்காயம் வந்துட்டு அவ்வளோ லைக் எப்படி சொல்கிறது, நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகணும் அப்படின்ற நெசசிட்டியெல்லாம் இல்லை. சிம்பிள் டிஷ், அவசரமாக பண்ணணும். ஸோ லாஸ்ட் மினிட்ல எதுவுமே கிடைக்கல அப்படின்னா இதை எடுத்து நம்ம பண்ணி போட்டு சாப்பிட்லாம். ஸோ அதனால் வந்துட்டு அவ்வளோ நல்லா வதங்கினா கூட பரவாயில்ல. நார்மலாக ஒரு உப்புமாக்கெல்லாம் எப்படி வதங்கினா நல்லாயிருக்குமோ அந்த மாதிரி வதங்கட்டும். ப்ளஸ் வந்துட்டு உப்பு போட்டுக்கோங்க. ப்ளஸ் மேகி அட் த சேம் டைம் நம்ம சேர்க்குற வெங்காயம், தக்காளி மசாலாஸ்க்கு அதுக்கு ஏற்றாப்புல கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டதும் உங்களுக்கு வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கி முடியட்டும். வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அந்த தக்காளியும் ஆட் பண்ணி தக்காளி வந்து நல்லா ஃபைன் சாப் பண்ணி ஆட் பண்ணுங்கள். தக்காளியை வந்துட்டு நல்லா மசிச்சு விடுங்க. நம்ம வதங்கும் போதே வந்துட்டு தக்காளியை நல்லா அப்படியே நீங்கள் உடச்சி கரண்டியாலே வந்துட்டு குத்தி விட்டீங்க அப்படின்னா அதுவே வந்துட்டு நல்ல மசியும்.
அண்ட் யா, ஸோ மசாலாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருசாக எந்த மசாலாவும் இல்லை. லைக் வந்துட்டு நம்ம வீட்டு மிளகாத்தூள், அதுக்கப்புறம் வந்து மேகி மசாலா அண்ட் லாஸ்ட்டாக கொஞ்சமாக பெப்பர் பவுடர் அது போட்டிங்கன்னா எனக்கு நல்லாயிருக்கும். அண்ட் டொமேட்டோ கெச்சப் வந்து நான் கொஞ்சம் வீட்டில் இருந்ததேன்னு சொல்லி ஆட் பண்ணியிருக்கேனே தவிர்த்து நெசசிட்டி கிடையாது. நானே எப்போவுமே அது போட மாட்டேன், பட் நெசசிட்டியே கிடையாது. ஸோ அது போட்டு தண்ணி நல்லா கொதித்து வரும்போது ஸோ டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் போட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. கலக்கி விட்டதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்து வரும்போது நம்ம உடச்சி தூள் பண்ணி வச்சுருக்க அந்த மேகியை வந்துட்டு அதில் போட்டுருங்க. அண்டு நல்லா பாயில் ஆகி வரட்டும். அந்த அப்ராக்சிமேட்லி லைக் அட்வர்டைஸ்மெண்ட்லலாம் காட்டுற வரை 2 minutesல ப்ரிப்பேர் ஆகாது. இட் வில் டேக் சம் டைம். ஸோ நானுமே ஃபாஸ்ட் பவரில் தான் வச்சுருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரமாக காட்டுது. ஸோ அதான் மேகி வந்துட்டு நல்லா குக் ஆகட்டும், நல்லா வெல் குக் ஆகட்டும். குக் ஆனதுக்கப்புறமா ஐ ஜஸ்ட் ஆட் நான் கொஞ்சமாக லைக் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு காயின் சைஸ் ஆரல்ஸ் ஒரு பட்டன் சைஸ்க்கு பட்டர் போடுவேன். அந்த பட்டரோட ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அந்த ஸ்மெல் வரும்போது நல்லாயிருக்கும். அட் த சேம் டைம் நம்ம மேகியும் கொஞ்சம் ஸ்டிக்கி ஆகாது. கொஞ்சம் டைம் ஆனால் அவ்வளோ இதாகும்ல, எப்படி சொல்கிறது, ஒட்டிக்கிடும், டைட் ஆகிடும், ஒரு மாதிரி இது மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி ஆகாது இந்த பட்டர் போடுறது. ஸோ நான் பட்டர் அண்ட் கொத்தமல்லி வந்து ஜஸ்ட் அந்த ஃபைனல் ஃப்ளேவர். ஸோ இது மட்டும் நான் போட்டு இறக்கிட்டால் போதும். ஸோ மேகி வந்துட்டு ஆல்மோஸ்ட் ரெடி. ஸோ இது வந்து வெஜிடபிள்ஸ் எதுவுமே இல்லை. வெஜிடபிள்ஸ் சேர்க்கணும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், பட் அதுக்கேற்றாப்புல நீங்கள் தக்காளியும் மசாலாஸும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. வெஜிடபிள்ஸ் ஒன்று கேரட் பீன்ஸ் போட்டு பண்ணால் நல்லாயிருக்கும், இல்லைனா உருளைக்கிழங்கும் பச்சை பட்டாணியும் சேர்த்து போட்டு பண்ணால் நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் எக்கு வந்துட்டு ஸ்க்ராம்பிள்டு எக் மாதிரி பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக பட்டர் கொத்தமல்லி எல்லாம் போடுறீங்க இல்லைங்களா, அந்த சமயம் வந்துட்டு அந்த ஸ்க்ராம்பிள்டு எக் வந்துட்டு ஆட் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா அப்போது அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஏன்னா முட்டை வந்துட்டு அந்த தண்ணி கொதித்து ஃப்ளேவர்ஸ் அவ்வளோ நல்லா இருக்காது. பட் இது தவிர்த்து வேறு எது கூட காம்பினேஷன் போட்டாலுமே ஆக்சுவலாக இந்த ஃப்ளேவரே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது தவிர்த்து வேறு எது கூட காம்பினேஷன் போனாலுமே வந்துட்டு அது அவ்வளோ பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கொடுத்தது கிடையாது. எஸ்பெஷலி நான் சிக்கன் அது கூடலாம் நான் ட்ரை பண்ணதே இல்லை. ஸோ எக்கு மட்டும்தான் ஒரு 2-3 தடவை. பட் இட் வில் டேஸ்ட் டீசென்ட். பட் இது வந்துட்டு ப்ளெயினாகவே உங்களுக்கு வந்து செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதனால் ஃபார் பெட்டர் டேஸ்ட்டை வந்துட்டு நம்ம இது போகிறதே பெட்டர் ஆப்ஷன். ரொம்ப டேங்கியாக இருக்கும். அண்ட் அதுவும் நீங்கள் டொமேட்டோ சாஸ் சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப டேங்கியாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு டொமேட்டோ சாஸ் ரெசிபிலே இல்லை, நான் வீட்டில் இருந்துச்சு வேஸ்ட்டாக போகக்கூடாது அப்படின்றதுக்காக நான் அதை ஆட் பண்ணேன். ஓகே, see you in next video.